அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரமலான் ஷஹ்ருல் குர்ஆன், அருள் நிறைந்த ரமலான் மாதம் அல் குர்ஆனின் மாதமாகும். இம்மாதத்தில் தான் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனை இறக்கி அருளினான். எனவேதான் முஸ்லிம்களாகிய நாம் குறிப்பாக ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றோம். அல் குர்ஆனை ஓதுவோம், மனனவிடுவோம், படிப்போம், விளங்குவோம், அதனை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்துவோம். இந்த வகையில் சலாமா சொசைட்டி இந்த ரமலான் மாதத்தில் அல் குர்ஆனை புரிந்து கொள்ள முயற்சிப்போம் என்ற அடிப்படையில் சூரத்துல் இன்சானை உங்களுக்கு அறிமுகப்படுத்துகின்றது. குறிப்பாக சுவன வாழ்வை நோக்கி எமது உள்ளங்களை அழைத்துச் செல்லும் இந்த சூறாவை நேயர்களுக்கு எளிய முறையில் விளக்கியுள்ளோம். எனவே இந்த சூறாவை மனனமிடுவோம், அதன் கருத்துக்களை சரியாக விளங்கிக் கொள்ள முற்படுவோம். அல்லாஹ் எமது உள்ளங்களில் அல் குர்ஆனை வாழ வைப்பானாக, அதன் அடிப்படையில் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள உதவி செய்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஷ்ரஃபில் அன்பியா வஸய்யிதுல் முர்சலீன் சையதுனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தஆ பிதஅவதிஹி இலா யௌமித்தீன். மதிப்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் சூரத்து அல் இன்சான் இந்த சூறாட 22 வசனங்கள் வரை ஏற்கனவே பார்த்திக்கிறோம். நான் நினைக்கிறேன் ஏற்கனவே படித்த வசனங்களை ஒரு முறை திருப்ப சுருக்கமாக பார்த்துட்டு இன்றைக்கு உள்ள வசனங்களுக்கு நாங்கள் வருவோம். நாங்கள் ஆரம்பத்தில் இப்படி சொன்னோம், ஆரம்ப வசனங்களில் ஆரம்ப 3 வசனங்களையும் எடுத்தால் அந்த வசனங்களில் அல்லாஹ் மனுஷனை படைச்சி அவனுக்கு செவிப்புலனை கொடுத்து, பார்வையை கொடுத்து, பகுத்தறிவை கொடுத்து, வழிகாட்டல்களை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான். எனவே அப்போ மனுஷனுக்கு அல்லாஹ் அருள் பாலித்திருக்கிறான் என்ற கருத்தை ஆரம்ப வசனங்கள் சொல்லிக்குது. இந்த கருத்தை குர்ஆன் சொல்லிட்டு இப்படி அந்த அருள் பாலிக்கப்பட்ட அந்த மனுஷன் ஒன்று நன்றி உள்ளவனாக இருப்பான் அல்லது நன்றி கெட்டவனாக இருப்பான் என்ற கருத்தை சொல்லி முடிவடைஞ்சிக்குது என்று சொல்லி பார்த்தோம். ரைட். எனவே அப்போ உலகத்தில் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களும் இருக்கிறார்கள், நன்றி கெட்டவர்களும் இருக்கிறாங்க. இவ்விடத்திலையும் நான் ஞாபகப்படுத்த மறந்த ஒரு கருத்து, நன்றி செலுத்துவன் என்று சொல்கிற நேரம் அது இஸ்மு ஃபாயில்ல சொல்லிக்குது, ஷாக்கிர் நன்றி செலுத்துவன் என்று சொல்லி. கஃபூர்ன்றதை சொல்கிற நேரம் இந்த முபாலகான்னு சொல்லுவோம், காஃபிர் என்று சொல்லாமல் மிகவுமே நன்றி கெட்டவர்கள் என்று சொல்லிக்குது. ஏன் இங்கே ஷாக்கிர் என்று சொல்லியிருந்தால் இந்த மனுஷனுக்கு நாங்கள் நன்றி இந்த பாதையை காட்டி இருக்கிறோம், ஒன்று நன்றி உள்ளவனாக இருப்பான் அல்லது நன்றி கெட்டவனாக இருப்பான்ன்றதை காஃபிர் என்று சொல்லி கேளுந்தானே. ஏன் கஃபூர் என்று சொன்னான்டா, நாங்கள் ஏற்கனவே சொன்னது மாதிரி, அதாவது காஃபிர்கள், அதாவது நன்றி கெட்டவர்கள் தான் சமூகத்தில் அதிகமாக இருப்பார்கள் என்ற கருத்தை காட்டத்தான் அவ்வாறு குர்ஆன் சொல்லிக்குது என்று சொல்லி பார்த்தோம். ஹைர். அடுத்தது இந்த 3 வசனங்களையும் தொடர்ந்து இப்போ நன்றி செலுத்தாமல் இருக்கிற ஆட்களை பொறுத்தவரையில், மிகவுமே நன்றி கெட்ட மனிதர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கு ஒரே ஒரு வசனத்தில் தான் இங்கே அவங்களுக்குரிய முடிவு எப்படி அமையும் என்றதை சொல்லிக்குது. அதை நாங்கள் ஏற்கனவே விரிவாக பார்த்தோம். இந்த சூரத்து அல் இன்சான்ட 4வது வசனம், அதாவது சங்கிலி, விலங்குகள், கொழுந்து விட்டறிகிற நெருப்போ அதோட சேர்த்த வேதனை அங்கே தயார்படுத்தப்பட்டு இருக்கிறது என்ற கருத்தை குர்ஆன் சொல்லிக்குது. எனவே அந்த அருளை சொல்லிக்கிற சூறாண்ட வகையில் அந்த அருள் என்ற பகுதிக்கு குர்ஆன் இங்கே முக்கியத்துவம் கொடுக்குதோ. எனவே நல்லவர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கும் அங்கே மறுமையில் என்ன ஈக்குது என்றதை சூறா தொடர்ந்து விளங்கப்படுத்துது என்று சொன்னோம். ரைட். அந்த வகையில் இப்போ சொர்க்கத்தில் நல்லோர்களை பொறுத்தவரையில் அவங்களுக்கும் கற்பூரம் கலந்த பானம் கிடைக்கும் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது என்று சொல்லி பார்த்தோம். ரைட். அந்த பானம் உள்ள அந்த ஊற்றை விரும்பின இடங்களில் சொர்க்கத்தில் ஒரு ஆள் ஏற்படுத்தி கொள்ளணும். அது உயரத்தில் இருந்தாலும் சரி, தாளத்தில் இருந்தாலும் சரி. எனவே தான் அந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் சொல்லுவாங்க, ஒரு ஆள் சொர்க்கத்தில் அவரோட மேலுக்குள்ள இந்த அவரோட மாளிகைக்கு ஏறுற நேரம் இந்த ஊற்றும் சேர்ந்து ஏறுறேன்னு சொல்லு. அதாவது அவர் எங்கே விரும்புகிறாரோ அந்த இடத்துல என்ன செய்யலாமுண்டா, அந்த ஊட்ட அந்த
அந்த குறிப்பிட்ட பானத்தை கொண்ட ஊட்டை ஏற்படுத்தி கொள்ளேன். அந்த இடத்துல அவர் ஈக்கிற இடத்துல அந்த பானத்தை கிடைக்க செய்யலும் என்று சொல்லி அந்த வசனம். எனவே அப்போ ஃபஸ்ட்டுக்கு ஆரம்பத்தில் இங்கே சொல்லிக்குது சொர்க்கத்தில் கிடைக்கிற ஒரு பானம், கற்பூரம் கலந்த பானத்தை சொல்லிக்குது. சொல்லி போட்டு அந்த ஊட்டை விரும்பின இடத்துல ஏற்படுத்தி கொள்ளேன் அப்படி சொல்லிக்குது. சொல்லிட்டு குர்ஆன் என்ன செய்யுதுண்டா, இந்த நல்ல மனிதர்களுக்கு தானே, அல்லாஹ் கட்டுப்படக்கூடிய மனிதர்களுக்கு தானே, நன்றி செலுத்தக்கூடிய இந்த மனிதர்களுக்கு தானே அவங்களோட பண்பை சொல்லிக்குது. பண்பை சொல்கிற நேரம் குர்ஆன் சொல்லிக்குது அவங்க நேர்ச்சியாக நிறைவேற்றுவாங்க. இதை ஏன் குர்ஆன் சொல்லிச்சு என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்னோம். அதாவது ஒரு ஆள் தானாக ஏற்படுத்தி கொண்ட கடமையை பரிபூரணமாக செய்வதாக இருந்தால் அல்லாஹ் விதித்த கடமைகளை கண்டிப்பாக நிறைவேற்றுவராக இருப்பார். எனவே அப்போ கடமைகளில் குறைவிடாத ஆளாக அவர் இருப்பார். அதுதான் யூஹூன பின் நதிர் என்பதன் ஊடாக நாடப்படுகின்ற கருத்து என்று சொல்லி பார்த்தோம். அடுத்தது சொன்னோம் என்னது, மறுமனால பயப்படுவதன் காரணமாக தான் இவர் இப்படி செய்கிறாரு, நேர்ச்சைகளை நிறைவேற்றாரு. இனி அதுக்கு இந்த மறுமனால பயப்படுவதன் காரணமாக மறுமனால பயப்படுற இடத்தை சொல்கிற நேரம் மறுமனால பயப்படுற கருத்து தீமைகள் இருந்து விலகிப்பாங்க இந்த கருத்தையும் அது காட்ட முடியும் சொல்லி சொன்னோம். இனி அடுத்தது இவங்க என்ன செய்வாங்கண்டா, அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக என்றது அந்த வசனத்துக்கு சொல்லப்படுற ஒரு விளக்கம். அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக ஏழைக்கு, அனாதைக்கு, கைதிகளுக்கு உணவு அளிப்பாங்க. இன்னொரு கருத்து, அந்த உணவு தங்களுக்கு தேவையாக இருந்தும் கூட கொடுப்பாங்க. ரைட், அந்த கருத்தையும் நான் நினைக்கிறேன். அந்த அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக இந்த கருத்தை நான் ஏற்கனவே குறிப்பிட மறந்துட்டேன்னு நினைக்கிறேன். ரைட், இந்த வசனத்தை விளங்கப்படுத்துகிற நேரம் அந்த கருத்தையும் சொல்லுவாங்க. ஒன்று அல்லாவின் மீது கொண்ட அன்பின் காரணமாக உணவளிப்பாங்க. இன்னொரு கருத்து தான் என்னது, அந்த உணவு தங்களுக்கு தேவையாக இருந்தும் கூட, தங்களுக்கு அந்த விருப்பமாக இருந்தும் கூட, விருப்பம் இல்லாத தூக்கி கொடுக்குறதல்ல, அந்த உணவு அவங்களுக்கு தேவையாக்கி விருப்பமாகிக்குது இருந்தும் கூட கொடுக்குறாங்க. அந்த ரெண்டு கருத்தையும் அந்த வசனம் காட்ட முடியும் சொல்லி சொன்னோம். எனவே அப்போ இவங்க இதெல்லாம் செய்கிறது அல்லாஹ்ட திருப்தி எதிர்பார்த்து, மனுஷன்ட்ட அவன் செயல்பாட்டால் பிரதி உபகாரம் எதையும் செய்யணும்னு எதிர்பார்த்தல்ல, நன்றி சொல்லணும்னு எதிர்பார்த்தும் அல்ல. ரைட், அவங்க இதெல்லாம் செய்கிறதுக்கு காரணம் ஒன்று அல்லாஹ்ட திருப்தி எதிர்பார்த்து, அடுத்தது மறுமனால அவங்க பயப்படுறாங்க. கடுமையான அந்த நாளை எல்லார முகமும் கடுகடுப்பாக என்னது கடுமையாக இருக்கக்கூடிய அந்த நாளை அவங்க பயப்படுறாங்க. எனவே அப்போ இப்போ இவங்களை இந்த உலகத்தில் எல்லா கஷ்டங்களையும் அவங்க படுறாங்க, எல்லாத்தையும் தாங்கி கொள்கிறாங்க. அதுக்கு பகரமாக எல்லாம் என்ன செய்வானுண்டா, மறுமையில் அவங்களோட மூஞ்ச அழகாக முகங்கள் அழகாக வச்சிருப்பான், அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பான்னு சொன்னோம். அடுத்தது அவங்க உலகத்தில் பொறுமையாக இருந்ததன் காரணமாக அவங்களுக்கு என்னது சொர்க்கத்தையும் பட்டாடைகளையும் கொடுப்பான் என்று சொல்லி குர்ஆன் சொல்லுது. ரைட், அங்கே அவர்கள் ஆசனங்களில் சாஞ்சு கொண்டிருப்பாங்க. அங்கே என்னது சூரியன் சூட்டால பிரச்சனை இருக்காது, குளிரால பிரச்சனை இருக்க மாட்டாது, எப்போதும் நிழல் இருக்கும். அடுத்தது விரும்பின பழங்களை விரும்பின நேரம் லேசாக பறித்து கொள்ளக்கூடியதாகும். எந்த கஷ்டமும் இல்லாமல் விரும்பின பழங்களை அனுபவிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பானங்களை எடுத்துக்கொண்டு தேவைப்படுற நேரமெல்லாம் பணியாட்கள் வந்து கொண்டிருப்பாங்க. அந்த பானங்கள் கிண்ணங்களில் இருக்கும். அதுகள் என்னது வெள்ளி கிண்ணங்கள், ஆனால் பார்த்தா கிளாஸால் ஆன கிண்ணங்கள் மாதிரி இருக்கும். வெள்ளிய கிண்ணங்கள், ஆனால் அந்த வெள்ளி கிண்ணங்களுக்கு உள்ளவை வெளியே தெரியும் என்ற கருத்தை பார்த்தோம். அதே நேரம் என்னது அந்த கிண்ணங்களோட சைஸ் பருமன் பொருத்தமானதாയിരിக்கும். அல்லது நாங்கள் சொன்னோம் அதில் உள்ள பானங்கள் என்னது தேவையான அளவாக இருக்கும். அல்லது சொன்னோம் அந்த சொர்க்கவாசிகள் நினைப்பிற அமைப்பில் அது ஈக்கும்னு சொல்லி. அடுத்தது அந்த சொர்க்கத்தில் ஒரு பானம் ஒன்று கிடைக்கும், அது இஞ்சி கலந்ததாக காணப்படும்னு சொல்லி. அந்த சொர்க்கத்தில் உள்ள ஊட்டு சல்சபீல் என்ற பெயரை கொண்ட ஊட்டு காணப்படும்னு சொல்லி சொன்னோம். ரைட், அங்கே உள்ள பணியாட்கள் ஒரே வயசில் இருப்பாங்க, இளமையானவர்களாக இருப்பாங்க, நிச்சயம் அழகாக இருப்பாங்க. பார்க்குற ஆட்கள் நினைப்பாங்க சிதறிய முத்துக்கள் என்று சொல்லி. எனவே சொர்க்கத்தில் எங்கே பார்த்தாலும் அங்கே இன்பங்களைத்தான் காணுவீங்க, பெரிய ஒரு அரசாட்சியை அங்கே காணுவீங்க. அங்கே உள்ள உடுப்பு பட்டாடையாக இருக்கும், கனத்த மெல்லிய பட்டாடையாக இருக்கும். அடுத்தது இந்த இது வெள்ளியினாலான என்னது இந்த என்னது காப்புகளை வளையல்களை அணிஞ்சிருப்பாங்க. அடுத்தது கடைசியாக அல்லாஹ் என்ன செய்வான்டா, எல்லா சாப்பாடுகளுக்கும் பிறகு ஒரு பானம் ஒன்று
அவங்களோட இரட்சகன் அவங்களுக்கு கொடுப்பான். அந்த பானம் வந்து என்னது அவங்களோட அந்த அவங்கள தூய்மைப்படுத்தக்கூடியதாக அது காணப்படும். இனி இது உலகத்தில் அவங்க தொழிற்பட்டதன் காரணமாக அதுக்கு கிடைக்கிற கூலி என்று சொல்லி குர்ஆன் சொல்லிக்குது. இது உங்களுக்கு கிடைக்கிற கூலி, உங்களோட முயற்சி அதுக்கு நன்றி பாராட்டப்படுகிறது. எனவே அப்போ இந்த குர்ஆன் இந்த வசனத்தை முடிக்கிற நேரம் 22வது வசனத்தை சொல்லுது அந்த அமல் அவசியத்தை இங்கே வலியுறுத்திக்குது. நான் முஸ்லீம், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவன், ரசூலுல்லாவை ஏற்றுக்கொண்டவன், எனவே அப்போ நான் என்னதான் செஞ்சிருந்தாலும் எனக்கு சொர்க்கம் கிடைக்கும் அப்படி சொல்லாமல் மனுஷன் என்ன செய்யணும்டா, தொழிற்படணும், அவன் ஏற்றுக்கொண்ட அந்த மார்க்கத்தை பின்பற்றணும், தொழிற்படணும். அவங்க தொழிற்பட்டதன் காரணமாகத்தான் இந்த கூலி அவங்களுக்கு கிடைக்குது என்ற கருத்தை அந்த வசனம் காட்டுது. ரைட். இப்போ இந்த வசனங்களை தொடர்ந்து தான் நாங்கள் பின்னுக்கு வர இந்த வசனங்களை பார்க்குறோம். இன்னா நஹ்னு நஸ்ஸல்னா அலைக்கல் குர்ஆன தன்சீலா. நபியே, நாங்கள் உங்களுக்கு குர்ஆனை பகுதி பகுதியாக இறக்கிக்கிறோம். தேவைக்கேற்ப குர்ஆன் என்ன செஞ்சிக்கின்றா, பகுதி பகுதியாக உங்களுக்கு எங்களால் இறக்கி வைக்கப்பட்டிருக்குது. ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக், உனது இரட்சகனின் தீர்ப்பை பொறுமையோடு ஏற்றுக்கொள்வீராக. அதாவது உங்களோட இரட்சகண்ட தீர்ப்பில் பொறுமையாக இருப்பீராக. உதாரணமாக சொல்லுங்களேன், இப்போ மக்கால சஹாபாக்கள் இருக்கிறார்கள், பல்வேறு இன்னல்களை எதிர்கொள்கிறார்கள். அவங்க நினைக்கிற மாதிரி வெற்றி வருகுதில்லை, வெற்றியெல்லாம் சுணங்குது. ரைட். நிறைய கஷ்டப்பட வேண்டிக்குது. இதெல்லாம் அல்லாட நாட்டம், அல்லாட ஏற்பாடு. எனவே அப்போ இதெல்லாத்தையும் குர்ஆனிங்க சொல்லுதோ பொறுமையாக ஏற்றுக்கொள்ளுமாறு. இது ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்க. இப்போ ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கிற நேரம் அந்த பிரச்சாரத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விட்டு விடணும்ன்றதுக்காக 2 வழிகளை கையாண்டாங்க. ஒன்று என்ன செய்கிறதுன்றா, ரசூலுல்லாஹ்க்கு நிறைய கஷ்டங்களை கொடுக்குறது. ரைட். கஷ்டங்களை கொடுத்து ரசூலுல்லாவை இஸ்லாமிய பிரச்சாரத்தில் இருந்து இல்லாமல் பார்க்குறது. உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்க்கு கல் வீசி அடித்தாங்க, ரசூலுல்லாஹ்க்கு ஏசினாங்க. ரைட். இப்படி ரசூலுல்லாஹ் தொழுகிற நேரம் என்னது செத்த இந்த ஒட்டகத்தில் குடலை கொண்டு போட்டாங்க, ரசூலுல்லாஹோட தள்ள மண்ணள்ளி போட்டாங்க. இப்படி என்னது ரசூலுல்லாஹ்க்கு துன்பங்களை கொடுப்பதன் ஊடாக என்ன செஞ்சாங்கண்டா, ரசூலுல்லாவை தக்வா பாதையிலிருந்து தடுக்க பார்த்தாங்க. எனவே ஃபஸ்பிர் லிஹுக்மி ரப்பிக்கண்டா, இதெல்லாம் நடக்கிற நேரம் நீங்கள் என்ன செய்யுங்கண்டா, சகிச்சுக்கோங்க, பொறுமையாக இருங்க. தொடர்ந்து வலா துதியம் என்னும் ஆசிமன் அவ் கஃபூரா, அவங்கள பாவிகளுக்கும் தான் மிகவும் நன்றி கட்டவர்களுக்கும் தான் நீங்கள் கட்டுப்பட வானம் என்று சொல்லிக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு இந்த கஷ்டங்களை கொடுத்து ரசூலுல்லாவை நிப்பாட்ட பார்த்தாங்க ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் ரசூலுல்லாவை என்னது இன்பங்களை காட்டி உங்களுக்கு ஆட்சியை தாரும், உங்களுக்கு அழகான பொம்புளை தாரும், உங்களுக்கு சல்லி தேடி தாரும், இப்படி சொல்லியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை என்ன செய்ய பார்த்தாங்கண்டா, தடுக்க பார்த்தாங்க. ரைட். குர்ஆன் இங்கே சொல்லிக்குது, இந்த எதுக்கும் நீங்கள் என்ன செய்யப்படாது, கட்டுப்படப்படாது. அதாவது உங்களுக்கு வர கஷ்டங்களின் போது நீங்கள் பொறுமையாக இருக்கணும். அதே நேரம் உங்களை அந்த நல்ல என்னது இந்த கவர்ச்சிகளை காட்டி உங்களை இஸ்லாமிய பாதையிலிருந்து திருப்ப பார்த்தா அப்பவும் நீங்கள் அதுக்கு கட்டுப்படப்படாது என்று சொல்லி குர்ஆன் சொல்லுதோ. ரைட். நான் நினைக்கிறேன் இன்ஷா அல்லாஹ் பின்னுக்குள்ள வசனங்களை இந்த கருத்தை இன்னும் விரிவாக பார்த்து நாங்கள் முடிப்போம் அடுத்த வகுப்பில். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இச்சூராவின் அடுத்த பகுதியில் மீண்டும் சந்திப்போம். ஜஸாகுமுல்லாஹு கைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.